கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இதை பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். பாகிஸ்தான் வந்து எதை நோக்கிய இந்த ஒரு தாக்குதலை முன்னெடுத்தாங்களோ அதுவே அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகிற மாதிரி சில விஷயங்களை முன்னெடுத்துட்டு இருக்கு. இப்போ பாகிஸ்தானுடைய ராணுவத்தின் மீதே அங்க இருக்கக்கூடிய கிளர்ச்சி படை தாக்குதலை முன்னெடுத்திருக்கிறாங்க. இதை எப்படி பார்க்கலாம்? நிச்சயமா நம்ம ஏற்கனவே இதை பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். பாகிஸ்தானுக்கு உள்ளேயும் அடி வெளியும் அடி அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் முடியல, கதறவும் முடியலைங்கிற மாதிரி பாகிஸ்தான் இப்போ கதறிட்டு இருக்காங்க. இப்போ நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த அண்மை தகவல் அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐரோப்பிய யூனியன் கிட்ட பாகிஸ்தான் இப்போ உதவி கேட்குறாங்க அப்படிங்கிறது இப்போ தெரிய வருது. எப்போவுமே ஒரு நாட்டுக்கு வந்து நட்பு நாடுகள் அப்படின்னு சில நாடுகள் இருப்பாங்க. பாகிஸ்தானுக்கு நமக்கு இயல்பாகவே தெரியும், சைனா ஒரு நட்பு நாடாக இருந்தது. ஆனால் சைனாவை பொறுத்தவரையில் இதுவரை வெளிப்படையாக பாகிஸ்தானுக்கு எந்த உதவியும் செய்யவில்லை என்பதை நம்மால தெரிஞ்சுக்க முடியுது, பார்க்க முடியுது. ஈவினிங் கூட பாகிஸ்தான்ல இருந்து ஒரு அட்டாக் ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களுடைய பாகிஸ்தானோட இருந்து சைனாவுடைய மிசைல்ஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணதா பாகிஸ்தான் அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. வேற சைனாவில் தான் அதை டினை பண்ணாங்க. நாங்கள் அந்த மாதிரி எந்த ஒரு எங்களுடைய மிசைல்ஸ் எதுவுமே அவங்க யூஸ் பண்ணல, அது மாதிரி அது பொய்யான ஒரு குற்றச்சாட்டு அப்படிங்கிறதையும், நட்பு நாடா இருந்தாலும் கூட அவங்க யூஸ் பண்ணல அப்படிங்கிறத சைனா போல்டா அட்டாக் பண்ணி சொல்லியிருந்தாங்க. நிச்சயமா இந்த மாதிரி இப்போ போர் மேகங்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய வேலையில் திருப்பி அடிக்க முடியாத ஒரு சூழலில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் இங்கேருந்து வேகமாக போகிறீங்க, ஒரு இடத்துக்கு 100 கிலோமீட்டர் போகணும்னா வண்டியில் பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டு தானே போகணும். 20 கிலோமீட்டர் போனதுமே பெட்ரோல் தீர்ந்துருச்சுன்னு என்ன பண்ணுவீங்க? உடனே உங்கள் நண்பருக்கு ஃபோன் பண்ணி பெட்ரோல் கிடைக்குமான்னு கேட்பீங்களே, அந்த மாதிரி கதையாக தான் இது இருக்குது. இது வந்து ரொம்ப சீரியஸான மேட்டர். நம்ம நகைச்சுவையாக சொன்னாலும் கூட இந்தியா மாதிரியான ஒரு பெரிய நாட்டை பகைத்து கொண்டு நீங்கள் போர் செய்ய வேண்டுமானால் உங்களிடம் பொருளாதாரம் இருக்கிறதா, அதற்கேற்ற இராணுவ வலிமை இருக்கிறதா, அதற்கு ஏற்ப நம்மால் ஈடு கொடுக்க முடியுமா என்பதை தெரிந்து கொண்டு நீங்கள் மோதி இருக்க வேண்டும். அப்படி முன்பின் தெரியாமல் மோதிய காரணத்தினால் பாகிஸ்தான் இப்போது ஐரோப்பிய யூனியனிடம் கையேந்தி நிற்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருப்பதாக அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள் நமக்கு தெரிவிக்கின்றன. தொடர்ந்து பாகிஸ்தானினுடைய அனைத்து முயற்சிகளுமே தோல்வியை நோக்கி தான் சென்று கொண்டிருப்பதாக தெரிவிக்கிறார்கள். பாகிஸ்தானுடைய மக்களும் இந்த போரை விரும்பவில்லை. அங்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான வீரர்களுமே கூட இதை விரும்பி இருக்க மாட்டார்கள். ஏனென்றால் அந்நாட்டினுடைய இராணுவ வீரர்களுக்கு தெரியும் இந்தியாவினுடைய வலிமை என்ன, இந்தியா எத்தகைய செல்வாக்கோடு இன்றைக்கு உலக அரங்கில் இருக்கிறது என்பதை நன்கு அறிந்திருப்பார்கள். அதன் காரணமாகத்தான் இன்றைக்கு ஹையர் அஃபிஷியல்ஸ் என்று சொல்லக்கூடிய உயர் அதிகாரிகள் தனி விமானத்தை பிடித்து தப்பித்து ஓடக்கூடிய நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். பஹ்ரைனுக்கு இன்றைக்கு தனி விமானம் மூலமாக அவர்கள் சென்று கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றது.